வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை திளைக்கும் வினைக்கடல். வினை என்பதை கடல் போன்றது என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். இப்போ வினை கடல், அந்த வினை என்பது எதை குறிக்கிறது? வினை என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் அது கர்ம வினை என்பதைத்தான் குறிக்கிறது. இந்த பாடலை மகரிஷி அவர்கள் பல முறை அதை சொல்லி விளக்கம் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். வினைக்கடல் என்பதுதான் நமது வாழ்க்கை என்று சொல்லுவார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எதன் அடிப்படையில் இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த சஞ்சித கர்மம் என்ற கர்ம வினையை கழிப்பதற்காக உருவானதுதான் இந்த மனித வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ உண்மையிலேயே மனிதன் என்பவன் இந்த கர்ம வினையை கழிப்பதற்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்டானா என்றால் இல்லை. மனிதன் என்பவன் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் இறை உணர்வு பெறுவதற்கு. ஆனால் அதை விட்டுவிட்டு இவன் புலன்வழி மயக்கத்தில் எப்பொழுது கர்ம வினையை சேர்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுதிலிருந்து நீ மனிதனாய் முதலில் வந்தாயே, அந்த நோக்கத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்து விட்டாய். மீண்டும் முதலில் மனிதனாக தோன்றினாயே, அந்த இடத்துக்கு முதலில் வா. அதற்காக பிறந்து கொண்டிரு. இந்த பிறப்பு முழுவதும் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முதல் மனிதன் என்று தோன்றியதே அந்த இடத்துக்கு நாம் வருவதற்காக இந்த வினைகளை எல்லாம் கழித்து அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சி தான் இப்பொழுது பிறப்பாக இருந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த கர்மவினையின் காரணமாகத்தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த உடல் உருவானதையே மகரிஷி அவர்கள் இந்த கர்மவினை கழிப்பதற்காகத்தான் உருவாகியது என்று சொல்வார்கள். ஆக அந்த அடிப்படையில் இதை கர்மவினையின் தொகுப்பாகிய கடல் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அதை கடக்கும் பொழுதுன்னா அந்த கர்மவினையை கழிக்கும் போது அது எப்படி கழியும்? ஒன்று, நமக்கு துன்பமாக அனுபவம் செய்யும் போது அது கழியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பிறர் துன்பம் போக்கும் போது அது கழியும். இந்த இரண்டே வகையில்தான் அது கழியும். அப்ப இதில் அந்த துன்பம் போக்கி அதை கழிப்பது என்பது இப்பொழுது சமுதாயத்தில் அதிகமாக தெரியவில்லை. அதை அறிந்து கொண்டு இருந்தால்தான், அதுக்கு என்ன வேணும்? தத்துவ அறிவு இருப்பவர்களுக்குத்தான் அது தெரியும். அப்படி இல்லை என்றால் தெரியாது. அதாவது இந்த இரண்டு வகையில் அந்த கர்மவினை கழிகிறதுங்கிறதுல ஒன்று தானாக கழிவது, இன்னொன்று முயற்சி செய்து கழிப்பது. இதை புரிஞ்சுக்கணும். முயற்சி செய்து கழிப்பது என்பதுதான் பிறர் துன்பம் போக்கி அதை கழிப்பது. அப்ப கர்மவினை கழிவது என்பது ஒன்று என்று, கர்மவினை கழிப்பது என்று ஒன்று உண்டு. அப்ப கர்மவினை கழிவது என்று சொன்னால் அவருக்கு எந்த தத்துவமும் தேவையில்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை. அப்ப அது என்னாகும்? துன்பமாக வந்து கழியும். இதுதானே சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். சாதாரண மனிதர்கள் அப்படித்தானே இருப்பார்கள். இதை ஏதோ ஒரு சித்தர்களும் மகான்களும் இதை ஆய்ந்து அந்த தத்துவங்களை சொல்லி அதை தெரிந்து கொண்டவர்கள் மட்டுமே
துன்பம் போக்கிய அந்த கர்மவினையை கழிப்பதை புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு பேர்? அப்படி இருந்திருந்தால் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது துன்பம் போக்கும் செயல்கள் அதிகமாக செய்வான் அல்லவா? இப்பொழுது சமுதாயத்தை அப்படி விரிந்து பாருங்கள். 100% துன்பம் கொடுக்கும் செயலை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சமுதாய மக்கள்தான் ரோடுகளில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். 99%, 99.9% அப்படிதான் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது சொல்லப்பட்டிருந்ததா முன்காலத்தில் என்று சொன்னால், சொர்க்கம் நரகம் என்றும் ஈகை தர்மம் இதையெல்லாம் செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் என்றும் ஒரு கற்பனையாக ஒரு கதைகள் மூலமாக அவர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதை நம்பி அதை செய்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் தத்துவத்தை விளங்கிக் கொண்டு அவர்கள் செய்யவில்லை, ஆசைப்பட்டு செய்தார்கள். சொர்க்கத்துக்கு போலாங்கிற ஆசையில செஞ்சாங்க, அது கூட முழுமை அடையவில்லை. அப்படி இல்லைன்னா நீங்க நல்லது செஞ்சா, தர்மம் செஞ்சா நம்ம பின்னாடி நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இதை நம்பி செய்தார்கள். அந்த நம்பிக்கையில் கூட என்ன வந்து விட்டது தெரியுமா? இப்பொழுது நல்லது செய்தால் அதை பின்னாடி எடுத்துக்கொள்ளலாம், ஏதோ பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அப்புறம் போய் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையில் அதை செய்தார்கள். அப்ப அப்படி அது வெறும் நம்பிக்கையில் இருந்தது, ஆனால் அங்கு தத்துவம் விளக்கப்படவில்லை. இப்பொழுது என் மனதுக்கு ஒரு பெரிய பெரிய வருத்தம் என்ன என்று சொன்னால், அந்த தத்துவம் விளக்கப்படாத நிலையில் இப்பொழுது நல்லது செய்துவிட்டு அதை பின்னாடி எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. வேதாத்திரி தத்துவம் விளக்கத்தை அவ்வளவு எளிதாக கர்மவினை தத்துவத்தை முழுமையாக விளக்கிவிட்டார். அதை கேட்டுவிட்டு வேதாத்திரி தத்துவத்தை நான் முழுமையாக விளக்கக்கூடிய பெரிய ஆசிரியர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சில பேர் இதையே சொல்லுகிறார்கள். இப்பொழுது நான் புண்ணியம் செய்துவிட்டு அதை அப்படியே பேங்க்ல எஸ்பி அக்கௌண்ட்ல மாதிரி இருக்கும், அதை நான் பின்னாடி எடுத்துக்கொள்வேன். புண்ணியம் என்பதும் இருக்கு, அதை சேர்த்து வைக்க முடியும், நீங்கள் செய்து சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். தத்துவமே தெரியாதவர்கள் நம்பிக்கையில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை வேதாத்திரி மகரிஷி தத்துவத்தை தெரிந்த பிறகும் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வேதாத்திரி தத்துவம் இப்பொழுது மாற்றப்படுகிறதா, இல்லை வேதாத்திரி தத்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு செய்கிறார்களா என்று சில பேர் என்னிடம் கேட்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இருக்கிறது. இது நன்றாக இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த காலத்தில் இந்த தத்துவத்தை உணர்த்த முடியவில்லை. அப்ப என்ன சொன்னாங்க? நீ நல்லது செஞ்சீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும்பா. அதையுமே இப்பொழுது நாம் விளக்க முடியும். நீ நல்லது செய்தால் உனக்கு பின்னாடி நல்லது நடக்கும். எப்படி? நீ நல்லது செய்யும் பொழுது உன்னுடைய கர்மவினை விலகி விடுகிறது. அது விலகிவிட்டால் உனக்கு துன்பம் வருவது நின்று விடுகிறது. துன்பம் வருவது நின்று விட்டாலே உனக்கு இன்பம் தானே. இந்த அளவுக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு மகரிஷியின் தத்துவம் இருக்கிறது. ஆனால் அதை தமிழ் ஆனந்த யோகத்துல நம்ம இந்த சமீப காலமாக மிகவும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இது சொல்லப்பட வேண்டும். மகரிஷியின் தத்துவம் உண்மை தத்துவமாக சமுதாயத்துக்கு சென்று அடைய வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அப்ப அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் விளக்கப்பட வேண்டும். விளக்கப்படவில்லை என்று சொன்னால், நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். நிறைய பேர் இன்னைக்கு நான் நல்லது நிறைய செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்கிறாங்களே. அப்ப சொன்னவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அவங்க நீங்க தானே சொன்னீங்க நான் செஞ்சேன் ஒன்றும் கிடைக்கலையே, என்ன செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, அது என்ன நடந்தது? இது விளக்கப்படவில்லை. சரி, அவர்களாவது நம்பிக்கையில் செய்தார்கள். இவர்கள் இப்படியே புண்ணிய செயல் என்பது உண்டு, புண்ணிய பதிவு என்பது உண்டு, புண்ணிய பதிவை சேர்த்து வைக்கலாம், புண்ணியத்தை சேர்த்து வைத்து அதையும் நீங்கள் அதற்குரிய அந்த நல்ல பலன்களை அனுபவிக்காமல் உங்களுக்கு பிறவி நீங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகரிஷினியோட தத்துவம் நிச்சயமாக அப்படி இல்லை.
அப்ப இந்த இடத்துல இது கர்மவினை மட்டும்தான். ஏன் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த பாடலினுடைய வரியை பாருங்கள். திளைக்கும் வினைக்கடல். ஆமாம், அது என்ன வினைக்கடல்? கர்மவினை என்ற சங்கீத கர்மம், அதுதான் வினைக்கடல் என்று நாம் சொல்லுகிறோம். தீருரு தோணி, தீருரு தோணி. அப்ப அதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப வினைப்பதிவே தேகம் கண்டாய், மதுரை சொல்லியிருக்கிறாங்க. வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று சொன்னால் அதை இப்போ சில ஆசிரியர்கள் பாவம் புண்ணியம் ரெண்டுமே தேகமாக வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அது என்ன ஆகிறது? என்னமோ அந்த பாவம் புண்ணியம் ரெண்டுமே தேகமாக வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த புண்ணியத்தின் மூலமாக இந்த உடம்பு அனுபவிக்கணும் இல்லை. இந்த உடம்பு அனுபவிக்கிறதுக்கு இந்த பாவத்தை கழித்து விட்டால் அத்தனை இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தத்துவம் இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதில் குருவுக்கு செய்யக்கூடிய துரோகம் மட்டுமல்ல, இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகமும் அதில் அடங்கி இருக்கிறது. எப்படி? நான் புண்ணியம் செய்ததின் அடிப்படையில் தான் நல்லதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நல்லதை அனுபவிக்கிறதுக்கும் நான் செய்துதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவா, நீ எனக்கு எந்த நல்லதையும் கொடுக்கவில்லை என்று இறைவன் மீது குற்றம் சாட்டுவதாக இருக்கிறது. அப்படி குற்றம் சாட்டுகிறார்கள் என்று நான் அவர்கள் மீது நிச்சயமாக குற்றம் சாட்டுவேன். ஏனென்று சொன்னால் அந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் அதெல்லாம் இவர்கள் ஏதோ புண்ணியம் செய்துதான் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அப்ப இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் இயற்கை எல்லா பொருள்களிலும் இயல்பாக நிறைந்துள்ளது என்ற மகரிஷியின் கவிக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்ப மகரிஷியின் தத்துவம் இன்னும் முழுமையாக விளக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இளைப்பினை நீக்க, இளைப்பினை நீக்க. இப்ப என்னாச்சு? அதுல போகும்போது அந்த கர்ம வினையின் பலன்களை, துன்பத்தை அனுபவித்து 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 களைச்சு போயிட்டான். இப்ப இப்ப நம்ம என்ன சொல்றது? புண்ணியத்தின் பலன்களை அப்படி நல்லதை அனுபவிச்சு அனுபவிச்சு களைச்சு போயிட்டானா? நல்லதை அனுபவிச்சா எதுக்கு இப்ப களைச்சு போற? நல்லதை அனுபவிச்சா எப்படி களைச்சு போற? அதையும் கூட இப்ப கேட்டா பதில் சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆமா, நல்ல பிரியாணி இருக்கு, ஒரு 2 பிளேட் சாப்பிட்டோம்னா நம்ம களைச்சு போயிடுறோம்ல. அது நல்லது இல்லப்பா, அது துன்பம் கொடுக்கும் செயல். நல்லது அனுபவிக்கிறதுன்னு சொன்னா ஆனந்தமா இருக்கிற, அமைதியா இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிற, ஆரோக்கியமா இருக்கிற, இதெல்லாம் தான்ப்பா நல்லது. அப்படி இருந்தா களைச்சு போயிடுவியா? நோயில இருந்தா களைச்சு போயிடுவேன், ஆரோக்கியமா இருந்தா இருந்துகிட்டே இரு. உன்னை என்ன பண்ணுது? ஒரு களைப்பும் வராது. ஆனந்தமா இருந்தாங்க மகான்கள். என்னாச்சு? அவங்க களைச்சு போயிட்டாங்களா? இல்லை, அந்த களைப்பு வராது. அப்ப இந்த இடத்துல என்ன வருது? இளைப்புனை நீக்க. அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கர்மவினை என்ற துன்பம் வரும்போதுதான் அந்த இளைப்பு தாங்க முடியல, தாங்க முடியல. அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? இந்த பாடலில் திருமூலர் என்ன சொல்றாருன்னா, அப்ப இயல்பா உனக்கு அப்படித்தான்ப்பா வரும், துன்பமா வரும், அது களைப்பாகும், உன்னால தாங்க முடியாது. ஆனால் அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்ப்பா, இடைப்படை நீக்க இருவழி உண்டு, இருவழி உண்டு என்று சொல்றார். என்ன வழி? கிளைக்கும் தனக்கும், கிளைக்கும் தனக்கும். அப்ப இப்ப ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய கிளைகள், கிளைகள் என்றால் பையன், பேரன், பேரனுடைய குழந்தை, கொள்ளு பேரன் வரைக்கும் வச்சுக்கோமே. அந்த பேரன் வரைக்கும் வச்சுக்கிறோம். ஏன்னா கொள்ளு பேரன் அளவுக்கு வரும்போது இவர் இறந்து போயிடுறாரு. தன் கேடில் முதல்வன் என்ற ஒரு வார்த்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. தன் கேடில் முதல்வன், முதல்வன். இப்ப தாத்தா இருக்காரு, மகன் இருக்காரு, பேரன் இருக்காரு, கொள்ளு பேரன் இருக்காரு. இதில் முதல்வன் யாரு? தாத்தா. இருக்கக்கூடியதில் முதல்வன். இவன் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் ஏற்றுணையாமை. அப்ப அவர் செய்யக்கூடிய தவமும் அறமும் பையன், பேரன், கொள்ளு பேரன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கர்மவினையை அழித்து விடுகிறது. ஏன்? இங்க கொடுத்த சஞ்சித கர்மம் அப்படியே தானே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் 7 தலைமுறைக்கும். அப்ப அதை அழித்து விடுகிறது. அப்ப இளைப்பனை நீக்குகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது கர்மவினையை அழித்து விடுகிறது, துன்பம் வர்றதை குறைச்சிருது. அப்ப என்ன ஆகுது? அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஒரு வாரமா படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தேன்,
இப்ப கொஞ்சம் நல்ல ரிலீஃபா இருக்கு. ஏன்? அந்த கர்மவினை நீங்கி விட்டது. கர்மவினை நீங்கி விட்டால் உனக்கு இளைப்பு ஆறுதல் வந்து விடுகிறது. அவ்வளவுதான். அப்ப அந்த துன்பம் இல்லாத இடம் இருக்கிறதே, மகரிஷி தத்துவத்தை பாருங்க. துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அவ்வளவுதான். துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அப்ப என்னாச்சு? நீ கர்மவினையை நீக்கிட்டால் துன்பம் நீங்கி விடுகிறது. அந்த இன்பம் அந்த இடத்துல நீ அனுபவிக்கிற. எங்கேயாவது இன்பத்தை பெறுவதற்கு புண்ணியம் செய்து பெற்றுக்கொள்ள அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அப்ப துன்பம் நீக்குவதுதான் புண்ணியம். துன்பம் நீக்குவதுதான் புண்ணியம். அப்ப புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம், புண்ணியத்தை சேர்த்து பின்னாடி அனுபவிக்கிறோம். புண்ணியம் செஞ்சதுனாலதான் நம்ம அனுபவிக்கிறோம். நான் செஞ்ச புண்ணியத்தினாலதான் நான் நல்லா இருக்கிறேன். அந்த இறைவன் என்னை நல்லாவே இல்லை. இறைவனை திட்டுகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இறைத்தன்மையை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. மகரிஷி அவர்கள் தத்துவம் தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த பாடல் மூலமாக நாம் புரிந்து கொள்வது என்ன? அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. தாத்தா கழிக்கக்கூடிய அந்த சங்கீதம் கிளைகள் வரை கழியும். ஆனால் பேரன் அந்த சங்கீத கர்மத்தை அளிக்கிறான் என்று சொன்னால் அவனது மகனுக்குத்தான் கழியுமே தவிர தாத்தாவுக்கு கழியாது. இது எப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நாங்கள் நேரடியாக எழுந்து மகரிஷியிடம் கேள்வி கேட்கிறோம். அப்ப இப்ப தாத்தா கழிக்கிறார், அப்பா கழிக்கிறாரு. அப்பாவுடைய ஜெராக்ஸ் தானே இங்க இருக்கிறது. ஒரிஜினல் அப்பாட்ட இருக்கு, ஜெராக்ஸ் தான் இங்க இருக்கு. அப்பா எப்ப மரணிக்கிறாரோ அப்ப ஜெராக்ஸ் ஒரிஜினலா மாறிடுது. அப்ப மகரிஷி சொல்றாரு, ஒரிஜினல்ல அழிக்கும் போது எல்லா ஜெராக்ஸ்லயும் அழிஞ்சிரும்பா அப்படின்றார். நான் கூட கேட்டேன், சாமி 10 குழந்தைகள் இருக்கு, 10 குழந்தைகளுடைய ஜெராக்ஸ்லயும் அழிஞ்சிரும். அப்ப அப்பா செய்யும் போது இது குழந்தைகள் அனைவருக்கும் இது போய் சேருது. இந்த 10 குழந்தைகள் ஒரு குழந்தை மட்டும் அதை அழிச்சிருது. 9 குழந்தைக்கும் அப்படியே இருக்கும். இப்ப நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, சார் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறானே சார், ஒருத்தன் நல்லா இருக்கானே சார். அப்ப அந்த ஒருத்தன் என்ன பண்ணான்? ஒருத்தன் கழிச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கூட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப வித்தியாசம் வந்துடும். அது டிபெண்டிங் அப்பான் பிராரப்த கர்மா. சங்கீத கர்மாவா கூட்டுறமா குறைக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது. அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, சாமி என் பையன் கர்மவினையை கழித்தால் எனக்கு கழியுமா என்று கேட்கும்போது, ஜெராக்ஸ்ல அழிச்சா ஒரிஜினல்ல அழியாது அப்படின்ட்டாரு. இப்போ ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டோம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த சர்வர்ல நம்ம பேருக்கு அந்த டிக்கெட்டு புக்கிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில ஒரு டிக்கெட் பேப்பர் இருக்கு. இப்போ சீட் நம்பர் S4ல பெர்த் நம்பர் 25 கன்ஃபார்ம்டு. சரி, இப்போ எங்க கன்ஃபார்ம்டு? அங்கேயும் கன்ஃபார்ம்டு, இங்கேயும் கன்ஃபார்ம்டு. இப்போ என்ன பண்றோம்? அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சர்வர்ல அதை கேன்சல் பண்ணிட்டா, இந்த பேப்பர்ல இருக்கிற அந்த S4ல இருக்கக்கூடிய சீட் நம்பர் 25 கன்ஃபார்ம்டா கேன்சல் ஆயிடுச்சா? ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு? நம்ம டிக்கெட்டை எடுத்து கிழிச்சு போட்டாரு, இதை கிழிச்சு போட்டாரு. இப்போ அங்க கேன்சல் ஆயிடுச்சா? ஆகாது, ஆகாது. அப்ப தாத்தா ஒரிஜினல், அங்கதான் ஒரிஜினல். அங்க அழிக்கும் போது எல்லா பக்கமும் அழிஞ்சிரும், எல்லா பக்கமும் அழிஞ்சிரும். ஆனால் இங்க பேரை அழிச்சா மேல அழியாது, இப்படி அழியாதுப்பா அப்படின்னு மகரிஷி அவர்கள் நேரடியாக கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த சிந்தனையை சொல்லி இருக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனை அந்த திளைக்கும் வெறும் வினைக்கடல் என்று போட்டு விட்டதனால், இந்த வினை என்று போட்டதனால், இந்த வினை என்று சொல்லும் பொழுதே கர்ம வினை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்பொழுது வேதாத்திரியத்தை நான் உலகெங்கும் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு இந்த வினை என்பதை, இந்த புண்ணியம் பாவம் என்று குழப்புகிற அந்த குழப்பம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் இவ்வளவு தூரம் சொல்றோம். நாம் செய்த வினை என்று சொல்லுகிறோம். வினையினாலதான் நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நான் செய்த வினையினாலதான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் சொல்லுகிறோம்.
ஆனா யாராவது இப்ப இதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியரே அவருக்கு நல்லது வரும்போது நான் செய்த புண்ணியம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? சொல்றாரா? சொல்ல மாட்டாரு. பொதுவாக மனிதர்கள் சொல்வதில்லை. பொதுவாக மனிதன் சொல்வதில்லை. ஏன் சொல்வதில்லை? ஏன் சொல்வதில்லை என்று சொன்னால் அதை சொல்ல முடியாது. என்னுடைய புண்ணியத்தினால்தான் அவனுக்கு சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் அது இயற்கை. அது இயற்கை. ஆனால் மனிதன் சில பேர் என்ன சொல்லி நான் செய்த செயலினால்தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. என்ன செயல் செய்தாலும் இயற்கை என்ற ஒன்று எதை அது கொடுக்க வேண்டிய வளத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாராலும் எதையும் அனுபவம் செய்ய முடியாது. அதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை மதிக்காமல் நாம் அப்படி இருந்தால் முடியவே முடியாது. நீங்கள் என்ன செயல் வேணாலும் செய்யுங்கள், எல்லோரும் செய்து கொள்ளுங்கள். ஒரு வருடம் நான் மழை பெய்வதை மட்டும் நிறுத்தி விடுகிறேன். நீங்கள் என்ன செயல் வேணாலும் செஞ்சு நல்லா வாழ்ந்துக்குங்க, முடியுமா? முடியவே முடியாது. இயற்கையின் ஒத்துழைப்பு இல்லாமல் இயற்கை கொடுக்கக்கூடிய வளங்கள் தான் நாம் சுகமாக அனுபவிக்கக்கூடிய வளங்கள் தவிர நாம செய்யக்கூடியது எல்லாமே மகிழ்ச்சி சொல்லுவார் இல்லையா, இந்த இயற்கையின் வளங்களை வாழும் வளமாக மாற்ற வேலையை தான் மனுஷன் பண்றானே தவிர மழை பெஞ்சா அதை எடுத்து விவசாயம் பண்ணி அதை பயிர் பண்றது அதைத்தான் செய்ய முடியுமே தவிர இயற்கையின் வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதுதான் மகரிஷி சொல்லுவாரு. தெளிவா சொல்லியிருக்காரு. அது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இயற்கையினுடைய வளம். அப்ப இந்த வினைக்கடல் என்று சொல்லும் போதே இது கர்ம வினை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதில் இருக்கக்கூடிய இழைப்பு என்பது துன்பத்தை அனுபவிக்கக்கூடியது. அப்படி அனுபவித்துதான் செய்யணும்னு அவசியம் இல்லப்பா. திருமூலர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, தவமும் அறமும் செய்து. தவமும் அறமும்னா அறமும்ல வந்துருது, துன்பம் கொடுக்காதிருத்தல், துன்பம் போக்குதல். தவமும் அறமும் செய்து அதை கழித்து விட்டால் உனக்கு இழைப்பு நீங்கிவிடும், துன்பம் வராது, அது கர்மவினை அழிந்துவிடும் என்ற நமது அந்த கர்மவினை தத்துவத்தை தெளிவுபடுத்துவதாக இந்த பாடல் திருமூலருடைய பாடல் அமைகிறது. அதை எடுத்து மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மகரிஷியினுடைய தத்துவம் கர்மவினை தத்துவத்தை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகிறது. இதை சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் துன்பம் போக்கும் செயல்களை செய்து கர்மவினை கழித்து 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 தூய்மை செய்யுங்கள். நமது சந்ததிகள் நல்ல ஒரு வாழ்க்கையை, இயற்கையின் கொடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும். இந்த தத்துவம் உடனடியாக சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த குழப்பமான தத்துவங்கள் உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தத்துவமும் போக வேண்டும், இது ஒரு தெளிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நாம் அறுதியிட்டு இதை சொல்லி இருக்கிறோம். முடிந்த அளவுக்கு வேதாத்திரிய அன்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் அனுப்பி அவர்களையும் கேட்க செய்யுங்கள், அவர்களையும் உய்ய செய்யுங்கள். வேதாத்திரியம் உண்மை வேதாத்திரியமாக சமுதாயத்தில் மலரட்டும், பரவட்டும். அந்த தத்துவம் மக்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுப்பதாக அமையட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.